نحمده ونصلي على رسوله الكريم أما بعد மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய பெரிய ஆலிம் உலமாக்களே, என்னுடைய முன்னால் அமர்ந்திருக்கும் சிறப்பிற்குரிய ஆலிம்களே, மரியாதைக்குரிய அன்பானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடன் வாழ்ந்து நமக்கு முன்பு அல்லாஹ்விடம் சென்று விட்டவர்களை நினைவு கூறுவது, நம்மால் முடிந்த அளவுக்கு சவாபுகளை செய்து அவர்களுடைய பதிவேட்டிலே பதிவு செய்வது மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே மௌலானா அப்துல் அசீஸ் ரஃபீக் ஷா நூரி அவர்கள் பெரிய மனிதர், உயர்ந்த மனிதர், சிறந்த ஆலிம், சிறந்த வழிகாட்டி. அவர்களின் மூலமாக நிறைய பொதுமக்கள் ஹிதாயத்து பெற்றிருக்கிறார்கள், தொழுகையாளியாக ஆகியிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நல்ல பண்புகள் நிறைய இருக்கின்றன. எனக்கு தெரிந்த ஒரு பண்பு தவாலு, பணிவு. ஏறக்குறைய எனக்கும் அவர்களுக்கு மத்தியில் 20 ஆண்டு காலம் வித்தியாசம் இருக்கிறது. 1933 அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். நான் 1954 பிறந்திருக்கிறேன். 33, 43, 53. நானும் ஆலிம், அவரும் ஆலிம். ஒரு பிளஸ் பாயிண்ட் அவர்களிடத்தில் வயது முதிர்வு. அந்த வயது முதிர்வின் காரணமாக நான் தான் அவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு இடமே தரமாட்டார்கள். பார்ப்பவர்களுக்கு, மஜ்லிஸில் இருப்பவர்களுக்கு ரஃபீக் ஷா நூரியை விட ஹஜ்ரத் ரொம்ப பெரிய மனிதர் போல் இருக்கிறது என்ற எண்ணம் ஏற்பட்டுவிடும். இதுவெல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பண்பு அல்ல. என்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே அன்பை கொட்டுவார்கள். என் மீது அந்த அன்பு எப்படி அவர்களுக்கு ஏற்பட்டது என்றால் என் காரணமாக அல்ல. என்னுடைய தாதா, தாங்களெல்லாம் என்னுடைய தகப்பனாரை பார்த்திருப்பீர்கள். தகப்பனாருடைய தகப்பனார் என்னுடைய தாதா ஹசனுத்தீன் ஹசரத். அந்த காலத்திலே எந்த விதமான வாகன வசதியும் இல்லாத காலத்திலே நல்ல காமிலான ஷைகை தேடி, அவர்கள் வாழ்ந்த பகுதியெல்லாம் நிறைய ஷைகுகள் இருந்தாலும் தேவபந்தை தாண்டி, டெல்லியை தாண்டி தானா பவன் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே தான் மௌலானா தானவி இருந்தாங்க. அவர்களிடத்திலே ஒரு 40 நாளோ அல்லது 4 மாதமோ ஹல்வத்திலிருந்து பயிற்சி பெற்று
ஒரு தடவையிலேயே அவர்கள் ஹிலாஃபத்தை பெற்று வந்தார்கள். தமிழ்நாட்டில் இன்னொரு ஹலீஃபா இருந்தாங்க, மௌலானா சயீத் அகமது கீரனூரி. அவர்கள் என்னுடைய பாட்டனாருக்கு முன்பே பல தடவை ஹஜ்ரத் அவர்களிடத்தில் பையத்து பெற்றிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய தகப்பனார் ஒரு தடவை தான் அங்கே போனாங்க. அந்த ஒரு தடவையிலேயே சயீத் அகமது கீரனூரி ஹஜ்ரத்துக்கும் என்னுடைய பாட்டனாருக்கும் ஹிலாஃபத் கொடுத்துட்டாங்க. இந்த காலத்திலேயே 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்தில் பயணம் செய்து என்னுடைய பாட்டனார் அவர்கள் 1942ஆம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். நான் சொன்னேன் அல்லவா, ஹஜ்ரத் அப்துல் அசீஸ் மௌலானா 33இல் பிறந்திருக்கிறாங்க. 33லேருந்து 42 ஒரு 11 வருடம். சொல்லுவாங்க, உங்களை நான் ஏன் விரும்புகிறேன்னு சொன்னால், உங்களுடைய பாட்டனார் ஹசனுதீன் ஹஜ்ரத் அவர்களுக்கு நான் ஹித்மத் செய்திருக்கிறேன், ஹாதிமாக இருந்திருக்கிறேன். அவர்கள் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி வர சொல்வார்கள், நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். எனக்கு ரொம்பவும் துவா செய்தார்கள். இன்று நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அவர்களுடைய துவா தான் எனக்கு காரணம் என்று என்னுடைய பாட்டனாரிடத்திலே ஹிதுமத் செய்து துவாவை பெற்றவர்கள். ஆகவே இந்த என்னுடைய பாட்டனாருடைய ஹாதிம் என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே, எனக்கு அவர்களுக்கு மத்தியில் உண்டான தொடர்புகள் அது பலம் பெற உதவியது. அவருடைய பிள்ளைகளான அன்பான மகன்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பு கூட பல தடவைகள் இந்த மாதிரி வார்த்தைகளை கூறி என்னை கண்ணியப்படுத்துவார்கள். ஆலிம்கள் அல்லாதவர்கள் ஆலிம்களை மதிப்பது என்பது வேறு, கண்ணியம் கொடுப்பது என்பது வேறு. அது பொதுவாக சாதாரணமான ஒரு விஷயம். ஆலிமாக இருப்பவர்கள் இன்னொரு ஆலிமை மதிப்பது, அதிலும் வயதில் குறைந்தவர்களை மதிப்பது என்பது சீக்கிரமாக வெளிப்பட முடியாத ஒரு பண்பாக இருக்கிறது. நிறைய ஆலிம்கள் இங்கே இருக்கிறோம். எவ்வளவு பெரிய போஸ்டில் இருந்தாலும் சரி, அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, நாம் சொன்னால் நம்முடைய பேச்சை ஊரே கேட்கும் என்ற நிலையில் இருந்தாலும் நம்முடைய மனதிலே நம்மை பற்றி சாதாரணமான எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும் மஜால்னி ஃபி ஐனி சகீரா வஃபி ஆயுனின் நாசி கபீரா. நபி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், என்னை பற்றி என்னுடைய பார்வையில் சாதாரணமானவனாக எனக்கு ஆக்கி, ஆனால் மற்றவர்களின் பார்வையில் கண்ணியமானவனாக என்னை ஆக்கி. ஏனென்றால் உன்னுடைய தீனை நான் அவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் என்னை கண்ணியமானவர்களாக நினைத்தால்தான், அவர்கள் என்னை பெரிய மனிதர்களாக நினைத்தால்தான் உன்னுடைய தீன் அவர்களிடத்தில் சொல்லும்போது செயல்படுத்த முடியும். எனவே அவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உன்னுடைய தீன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், உன்னுடைய தீன் பின்பற்றப்பட வேண்டும், உன்னுடைய தீன் பரப்பப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹும் மஜால்னி ஃபி ஐனி சகீரா வஃபி ஐனின் நாசி கபீரா. சின்ன துவா தான், சின்ன வார்த்தை தான். இந்த மாதிரி துவாக்கள் எல்லாம் ஆலிம்களாகிய நம்மிடத்திலே பாடமாக்கி எப்போதும் ஓதிக்கொண்டே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கும் பணிவு ஏற்பட்டுவிடும். சில விஷயங்கள் முயற்சிகள் செய்யணும். வெறும் முயற்சியினால் எதுவும் நடக்காது, துவாவும் செய்ய வேண்டும். சிலது முயற்சியே தேவைப்படாது, துவாவினாலேயே சாதித்து கொள்ளலாம். எனவே இந்த அஹ்லாக் இதெல்லாம் துவாவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்க இலைக்க ரப்பி ஃபஹப்பிபினி வஃபி நஃப்ஸி லக ஃபதல்லில்னி
வஃபி ஆயினின் நாசி ஃபஅல்லிம்னி வமின் செய்யல் அஹ்லாக்கி ஃபஜன்னுபனி. என்ன அருமையான கருத்து! அன்பானவர்களே, நபியுடைய துஆக்கள் அவைகள் தேடி தேடி கண்டுபிடித்து அதே மாதிரி துஆக்கள் கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் எடுத்த உடனே அல்லாஹ் இடத்தில் அதை கொடு அல்லாஹ், இதை கொடு அல்லாஹ், எனக்கு அது வேண்டும் அல்லாஹ் என்று கேட்டுவிடக்கூடாது. அல்லாஹ்வை புகழ வேண்டும், புகழ வேண்டும், புகழ வேண்டும், புகழ்ந்து புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு பிரியமான நபியை அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அடுத்த கட்டமாக நம்முடைய இயலாமையை, நம்முடைய அஜிஸை அல்லாஹ்விடத்தில் சொல்லி அல்லாஹ்வுடைய நியமத்துகளை எல்லாம் எடுத்து கூறி நன்றிகள் செலுத்தி கடைசியாக எனக்கு இந்த தேவை இருக்கிறது அல்லாஹ், நான் கஷ்டப்படுகிறேன் அல்லாஹ், நான் சிரமத்தில் இருக்கிறேன் அல்லாஹ் என்று சொல்லி துஆ செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே இந்த நேரத்திலே நாம் ரஃபீக் ஷா நூரி ஹஸ்ரத்தை ஞாபகப்படுத்தி அவர்களுக்காக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்காக ஏற்பாடுகள் செய்த அவர்களுடைய கண்மணிகள் பிள்ளைகளுக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மையும் அவர்களையும் கபூல் செய்வானாக, உயர்ந்த அந்தஸ்தை தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.